என்கிட்ட இருக்கிறதே கம்மியாக நடந்தாங்க. அதில் எப்படி நல்லா ஸ்பேசிஸாகவும் லக்ஸரிஸாகவும் ஒரு 3 BHK வீடு கட்டுறதுன்னு ரொம்பலாம் போட்டு மூளை கசக்கி யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீட்டை முழுசா பாருங்க, உங்களுக்கே கான்ஃபிடென்ட்டா ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடு சேலுக்காக தான் கட்டியிருக்காங்க. ஒரு வீடு மட்டும் இல்ல, மொத்தம் 2 வீடு சேல்ஸுக்காக இங்க அவைலபிளா இருக்கு. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. 20க்கு 56 பிளாட் டைமென்ஷன் எடுத்து 1850 ஸ்கொயர் ஃபீட்ல நல்ல கான்டெம்பரரியான லுக்ல வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் அமைஞ்சிருக்கு. வாங்க வீட்டுக்குள்ள போய் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மெட்டல் கேட் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா 20க்கு 16 இந்த வீட்டோட போர்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. கார் பார்க்கிங் ஏரியா மட்டும் 16க்கு 16. இங்க நார்த் ஈஸ்டுக்கான ஜலமூலையில போர்வெல் போட்டிருக்காங்க, வாட்டர் சம்ப் இருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ், சீலிங்ல வந்து ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க், சின்ன சின்ன ஸ்பாட் லைட் உபயோகப்படுத்திருக்காங்க. இந்த கார்னர்ல வந்தீங்கன்னா வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் இருக்குங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி மல்டி லாக் சிஸ்டமோட உட்டன் பேட்டர்ன்லயே இருக்கக்கூடிய மெட்டல் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா 16க்கு 16 நல்லா லாவிஷான லிவிங் ஹால் இருக்கு. சீலிங்ல ப்ரொஃபைல் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 16 அடிக்கு இருக்கிற இந்த வால் ஃபுல்லாமே மார்மேட் டிசைன்ஸ்ல அப்புறம் பிரவுன் கலர் தீம்ல இருக்கக்கூடிய மல்டிமீடியா டிவி யூனிட், கிழக்கு பார்த்த மாதிரி கார்னர்ல ஒரு பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட தெற்கு பக்கம் இப்படி வந்துட்டீங்கன்னா 8க்கு 16 நல்ல லென்த்தான கிச்சன் கம் டைனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரீச் ஆகிறதே டைனிங் ஏரியா தான். கார்னர்ல வந்து அங்க செராமிக் ஹேண்ட் வாஷ் பேசின் மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த கடைசியில வந்தீங்கன்னா கிச்சன் இருக்கு. பேஸ் கேபினெட் கிரீன் வித் காப்பர் கேண்டல்ஸோட இந்த மாடலர் கிச்சன் ஃபுல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய பேஸ் கேபினெட் இருக்கு. RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சின்ன பெட்ரூம் கிடையாது. 8க்கு 16 ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. சீலிங்ல ப்ரொஃபைல் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ஒன் சைடு வால் ஃபுல்லாமே வாட்டர் கபோர்டு, RCC லேப்டாப், ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோஸ் இருக்கு. இதுக்கான அட்டாச்ட் பாத்ரூம் 6க்கு 4 பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸோட ஒன் சைடு வால் ஃபுல்லாமே ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பேசேஜ்ல பாத்தீங்கன்னா சீலிங்ல OTS, அதாவது சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள கிடைக்கிற மாதிரி சின்ன சின்ன OTS பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட செகண்ட் கிங்ஸஸ் பெட்ரூம். இங்கே பெரிய உட்டன் காட்டு, 16 அடிக்கு RCC லேப்டாப், வாட்டர் கபோர்டு, ஸ்டடி டேபிள் இது எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. வால் மவுண்டட் மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்கு. இந்த கிங் சைஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்ட் பாத்ரூம் 4க்கு 6 இருக்குங்க. இது வீட்டோட கடைசி தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 இருக்கு. இங்கேயும் உட்டன் காட் பண்ணியிருக்காங்க. 2 வாட்டர் கபோர்டு, RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட், ஸ்டடி டேபிள் இருக்கு. இதுக்கான அட்டாச்ட் பாத்ரூம் 8க்கு 4 நல்லாவே ஸ்பேசியஸா ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜ்லயே கடைசியில் வந்தீங்கன்னா இங்க வந்து செமி கவர்ட் பால்கனி ஏரியா இருக்குங்க. உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. பால்கனியில் கொடுத்துருக்க இந்த ஸ்டெப்ஸ் ஏரியா டெரஸ் வந்தீங்கன்னா அங்க காங்கிரீட்ல ஸ்லாப் கட்டியிருக்காங்க. 1000 லிட்டர்ஸ்ல சென்டெக்ஸ் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் துடிலூர் கார்பரேஷன் லிமிட் பக்கத்துல பனிமடை லொகேஷன்ல தான் அமைஞ்சிருக்கு. லேண்ட் பிளஸ் பில்டிங்கோட சேர்த்து 95 lakh பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த வீட்டுக்கான பில்டர். இந்த வீட்டை வந்து நீங்க நேர்ல பார்க்கணும், மற்ற எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.